இந்த ஒரு புக்கு எழுதியிருக்கேன், புக்கு. அந்த புக்கு வந்து டெடிகேட் டு மை ஒய்ஃப். ஏன்னா, அவங்க சப்போர்ட் இல்லாம டெஃபினட்டா முடியாது. நாங்க 2 பேரும் கோயில் போவோம். கோயிலுக்கு போயிட்டு அவ என்ன பண்ணுவா, சாமிகிட்ட பார்த்துட்டே இருப்பா. நானும் போவேன். போயிட்டு கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுவேன். என்னன்னு கேட்டா, அதுக்கப்புறம் பக்கத்துல எங்கேயாவது சிலை இருக்கும். சிலையோட பேசிட்டு இருப்பேன். இல்ல அங்க இருக்க ரைட்டிங் இருக்கும். அத படிச்சுட்டு இருப்பேன். அந்த மாரி அப்பப்போ அப்ஸ்காண்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த மாரி என்னோட இதெல்லாம் பொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லடா இவ்வளோ பெரிய புக்கு எழுதுறது கஷ்டம். ஏன்னா வந்து நான் எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா, மவுண்ட் கைலாஷ் போயிருக்கேன். மவுண்ட் கைலாஷ் சைனால இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க நிறைய கோயில் போயிருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா கோயில் போயிருக்கேன். ஸோ எல்லா இதுலேயும் அந்த கோயிலோட அஹ், கட்டடக்கலை இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக என்னோட ஒய்ஃபோட சப்போர்ட் மஸ்ட். ஸோ அதனால இந்த புக்கை வந்து என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்றேன். ஸோ ஹிந்துயிசம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலீஜியன். அதாவது ரிச் ஹிஸ்டரி இருக்கு, டைவர்ஸ் ட்ரெடிஷன் இருக்கு. இதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டைவர்சிட்டி இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டைவர்சிட்டி என்னன்னா, இப்போ நிறைய கடவுள் இருக்காங்க இல்லையா, அதனால பர்சனல் இன்ட்ரப்ஷன் இருக்கு. நான் வந்து ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு ஒரு கடவுள் தத்துவத்தை வந்து நான் ஒரு மாதிரி ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம். நான் வந்து ஒரு கடவுளை கும்பிடலாம். ஒரு சப்போஸ் நான் சிவனை கும்பிட்றேன்னா என் பையன் வந்து முருகரை கும்பிடலாம். ஸோ அந்த மாதிரி டைவர்சிட்டி இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் பொருளை புரிஞ்சுட்டு நம்மளுக்கு என்ன ஏற்ற கடவுளோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டைவர்சிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலாசபிக்கல் டெப்த் இருக்கு. நீங்க டெப்த் பார்த்தீங்கன்னா பயங்கர, நீங்க ஒவ்வொரு உபநிஷத்துக்கும் பகவத்கீதா பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா உள்ள போகும். அந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் அந்த அந்த தத்துவமும் அதோட கதை பேக்ரவுண்ட் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர டெப்தா இருக்கும். அதுலேருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் நம்ம. அதே மாதிரி கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், கோயில் தான். ஒரு கோயில் இந்த டிப்பிக்கல் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இல்லையா. ஒரு கோயிலை பார்க்கும்போது அந்த சிலை எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த சிலையோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த சிலை எப்போ பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெரிட்டேஜ் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிந்துஸ்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா தர்மா அண்ட் கர்மா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தர்மா அண்ட் கர்மா கான்செப்ட் எப்படின்னா, தர்மான்றது வந்து நான் பண்றது நல்லது, நான் பண்றது கெட்டது. அது வந்து எனக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் கதை மூலியமா கத்துக்கிறேன். இந்த ஹிந்துவிசம் மூலியமா கத்துக்கும் போது என்னன்னா, ஐ கேன் ஹாவ் எ எத்திக்கல் லிவிங். ஒரு ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு ஒரு எத்திக்கலா ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம கத்துக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஹிந்துவிசம் வந்து ஒரு டிப்பிக்கல் காம்ப்ளெக்ஸ் ரிலீஜியன். அதே மாதிரி இந்த ஹிந்துவிசத்தில் வந்து ஒரு மனுஷன் பிறக்கிறான். ஹியூமன்றது ஒரு மேல் ஆர் ஃபீமேல் வாட்டர் இட் இஸ். அவங்க பிறக்கிறாங்கன்னா அவங்களை வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 4 கோல் இருக்கும் அவங்களுக்கு. 4 கோல் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கோல். அர்த்தா மீன் மெட்டீரியல். இப்போ நான் வந்து வீடு வாங்கணும், நான் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து அர்த்தா மீன்ஸ் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் லைஃப். ரெண்டாவது வந்து காமா. காமா அப்படின்றது ஒரு பிளஷர். ஓகே, நம்ம எமோஷனல் காமான்றது நாட் ஓன்லி செக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளஷர், இப்போ எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து காமான்றது. அடுத்தது தர்மான்றது நான் எவ்வளோ ஆனஸ்டா இருக்கணும், எவ்வளோ மாரல் லீட் பண்ணணும். தர்மா அப்படின்றது நான் ஆனஸ்டா எப்படி நான் லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன். அப்புறம் வந்து மோக்ஷா வந்து தட் இஸ் த அல்டிமேட் மீன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். அதாவது நான் வந்து லெட் கோன்னு சொல்லுவோம். மோக்ஷா மீன்ஸ் லெட் கோ. அதாவது எப்படின்னா இந்து ரிலீஜன் எப்படின்னா ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு மனுஷன் இறக்கும்போது உடல் மட்டும்தான் இங்க வந்து போயிடுது. ஆத்மா வந்து இன்னொரு ரூபத்துக்கு வரும். அதுதான் வந்து கான்செப்ட். அதாவது ஷர்ட் மாத்துற மாதிரி கான்செப்ட். பட் மோக்ஷான்றது எப்படின்னா நீங்க வந்து திருப்பி மறுபிறப்பு எடுக்காம டைரக்டா யூ கேன் அட்டைன் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் காட். அதுதான் வந்து மோக்ஷா. ஸோ தட் மஸ்ட் பி த அல்டிமேட் கோல் ஆஃப் மோக்ஷா எனி ஹியூமன் பீயிங்.
அந்த மோக்ஷா பார்த்தீங்கன்னா மூணு டைப்ல பண்ணலாம். ஒன்று வேதிக். வேதிக்ங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ அக்னிலாம் வளர்க்குறோம் இல்லையா? அக்னி வளர்த்து யாகம் வளர்க்குறோம், கோயில்ல பூஜை பண்றோம். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ரிச்சுவல் டு அட்டைன் மோக்ஷா. 2வது டைப் வந்து யோகி. யோகிக்ன்றது மெடிடேஷன். நீங்க பார்த்துருப்பீங்க. யோகி முனிவர்லாம் வந்து காட்டுல வந்து தவம் இருந்து அதாவது அவங்க மேல மண்ணும் புற்றும் வந்தா கூட தெரியாத அளவுக்கு மெடிடேட் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு யோகிக் மெத்தட் ஆஃப் மோக்ஷா. 3வது வந்து ரொம்ப சிம்பிள், பக்தி. பக்தியில வந்து எப்படின்னா, நோ ரிச்சுவல்ஸ், நோ மெடிடேஷன், ஒன்லி பக்தி அண்ட் பர்ஃபெக்ட் யூனியன் வித் காட். அதாவது கடவுளும் நானும் ஒன்று அப்படின்ற ஃபீலிங் வந்ததுன்னா, அதுவும் வந்து ஒரு மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மீரா, ஆண்டாள். பக்த மீரான்னு பார்த்து கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஆண்டாள். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் மோக்ஷா இன் இந்துயிசம். இப்போ அப்படியே நம்ம இந்துயிசம் ஐகாலஜி வரும். ஐகாலஜி அப்படின்னு we will explore about different Hindu deities under முக்குடாஸ். அதாவது கிரவுன். முக்குடாஸ் வந்து தலைக்கு போற கிரவுன், ஆயுதா, லாஞ்சனா அண்ட் வாகனா. ஸோ இதை வச்சுட்டு ஒரு கடவுளை பார்க்குறீங்க, ஒரு கோயில் போறீங்க, ஒரு சிலையை பார்க்குறீங்க. அதாவது உள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு சிலையை பார்க்குறீங்க, இந்து கோயில சிலையை பார்க்குறீங்க. அந்த சிலை வந்து யாரு அப்படின்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு சில டிப்ஸ் தேவைப்படுது. அதுதான் வந்து ஐகானாலஜி. இதில் ஐகானாலஜி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். அதாவது ஆர்ட் வந்து 2 டைப். ஒன்று வந்து சீன், டிஷான்னு சொல்லுவாங்க. டிஷா மீன்ஸ் சீன். அதாவது இப்போ நம்ம பெயிண்டிங்கில் பார்க்குறோம் இல்லையா? சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சூப்பராக இருக்கும். இந்த மேலே ரூஃபில் பெயிண்டிங்லாம் இருக்கும். ஐகான்றது சிலை. அப்புறம் ஆர்கிடெக்ட் இருக்கும். சில கோயிலில் வந்து தூண் நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிசிக்கலாக வி கேன் சி. ஸோ தட் இஸ் கால் டிஷா. 2வது வந்து ஆடியபிள். ஒரு மியூசிக்கோ இல்லை ஒரு ரைட்டிங்கில் படிக்கிறது யாராவது பாட்டு கேட்குறோம் இல்லையா? நம்ம யாராவது பாடு பண்ணும்போது விஷ்ணு சாதனா பாட்டு கேட்போம், காதில் கேட்குறோம் இல்லையா? அது வந்து ஒரு ஆர்ட். ஸோ 2 ஆர்ட் இருக்கு. இதோட டெவலப்மெண்ட் தான் அடுத்தது ஐகானாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா இமூவபிள் இமேஜஸ் அப்படின்னு இருக்கு. இமூவபிள் இமேஜ் அப்படின்னா அச்சல் அப்படின்றான். அதே இமூவபிள் ஐகான்ஸ் வந்து மூல விக்கிரகா. மூல விக்கிரகான்னா ஃபிக்ஸட் ஆகும். நீங்க மெயின் கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். அது மூல விக்கிரகா. தட் இஸ் நாட் மூவ்டு. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா செல் இமேஜஸ் அப்படின்னு. செல் இமேஜஸ்ன்றது வந்து டிராயிங் வந்து மூவ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து செல் இமேஜஸ்ன்றாங்க. ஐகானா பொறுத்த வரைக்கும் அது வந்து உற்சவ் விக்கிரகா. நம்ம கோயிலில் பார்த்துப்போம், உற்சவ விக்கிரகம் இருக்கும். ஒரு கோயிலில் வந்து சிவன் இருக்காருன்னா சிவன் வந்து அங்கதான் இருப்பாரு. உற்சவம் நடக்கும்போது உற்சவ விக்கிரகம் தனியாக ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நம்ம கோயிலை சுற்றி இல்லை கிராமத்தை சுற்றிலாம் போவோம் இல்லையா? அது வந்து உற்சவ விக்கிரகா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் மூட் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு. இப்போ ஐகான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதில் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா அப்படின்னு ஒருத்தருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு? ரிட்டன் ஆகமாஸ் அண்ட் ஷில்ப சாஸ்திரா. ஆகமாஸ் அண்ட் ஷில்ப சாஸ்திரா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆகமாஸ்ன்றது வந்து ஒரு 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 நான் வந்து ஒரு சிவன் கோயில் கட்டணும், இல்லை ஒரு விஷ்ணு கோயில் கட்டணும் அப்படின்னா அது வந்து எப்படி கட்டணும் அப்படின்றது ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இந்த உலகத்துல எங்க போனாலும் ஒரு சிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேப்ல இருக்கும் இல்லையா? ஒரு 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 ஊர்ல வந்து சிவன் குண்டா இருப்பாரு, ஒரு ஊர்ல சிவன் ஒல்லியா இருப்பாரு. அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? எனி எனி அஸ் எ மேட்டர் ஆஃப் எனி காட். ஈவன் புத்தா ஸ்டாச்சுஸ் பார்த்தீங்கன்னா கூட எல்லா ஊர்லயும் உலகத்துல எங்க போனாலும் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சைஸ் மாறும், ஹைட்டு வெயிட் அது மாறும். அது தட் இஸ் டிபெண்ட் அப்பான் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் ஷேப் இருக்கு இல்லையா? ஒரே ஷேப்ல இருக்கும். நீங்க பார்த்த உடனே தெரியும் இது சிவன், இது வந்து விஷ்ணு, இது வந்து சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ரைட்டிங்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, துணியோட யூஸ் பண்ணியிருக்காங்க, ராக் ராக்லேயே பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி லாக் அண்ட் மெட்டாப்ரானிக் லாக் 2 லாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா. இப்போ நீங்கள் இந்த சித்தன்ன வாசல்னு கோயில் இருக்கும் நம்ம இது புதுக்கோட்டை கிட்ட. அங்கே நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அந்த கோயில் பக்கத்தில் சில கோயில் கேவ் ட்ரை பண்ணிப்பாங்க. சில ட்ரை பண்ணி முடியல, அவங்களால முடிஞ்சிருக்காது. சாரி, ஏன் முடிஞ்சிருக்காருன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கல் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது. என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈவன் எல்லோரா கேவ்ஸ்லையும் பார்த்துருக்கலாம். ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு மலை குடஞ்சி சிலை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது முடியாது, அங்கே ராக்கு சரியாக ஒத்து வராது, சில உடையிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே அவனம் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிருப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா ராக் டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சோழர்கள் சில எல்லாம் வந்து 700 இயர்ஸ் முன்னாடி பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி 1500 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் வந்து அந்த சிலைகளோ அந்த கோயில்களோ உருக்குலையாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டர் வஜ்ர லேப்பன் அப்படின்னு சொல்றாங்க. வஜ்ர லேப்பன்றது ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டர் கோட்டிங். வந்து என்னன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சிலையோ ஒரு விக்கிரமோ இல்லை ஒரு ஒரு எனி ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகும்னா காலடியில் என்ன ஆகுனா உருவம் மாறிடும் இல்லையா, ஷேப் மாறிடும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு 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 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வச்சாலே ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். பட் அது 1000 காலம் 1000 வருஷமா வந்து மழை, புயல், வெயில், அப்புறம் புழுதி இவ்வளோத்தையும் மீறி ஒரு சிலையோட உருவம் அப்படியே இருக்குன்னா அதுக்கு வந்து மெயின் வந்து இந்த ஸ்பெஷல் கோட்டிங் கால்டு வஜ்ர லேப்பன். இது வந்து இதுவும் ஒரு ஆர்ட். இதை வந்து சாரி, இது ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட் வந்து இது வந்து அது வந்து அதுவும் புக்கில் இருக்கா, அந்த விஸ்வகர்மா புக்கில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலையை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது நம்ம தலையை பார்க்கணும். அந்த தலையில என்ன இருக்கு, கிரீட முகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது வந்து கிரவுன் லைக் கியர் ஓன் பை விஷ்ணு அண்ட் விஷ்ணு அவதார். அதாவது ஒரு சிலையை பார்க்குறீங்க, அந்த சிலையோட தலை முடி வந்து இந்த கிரவுன் இருக்கு இல்லையா, அந்த கிரீடம், அந்த கிரீடம் வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருந்ததுன்னா அது வந்து விஷ்ணு அவதார் ஆர் விஷ்ணு. அவங்க வந்து அந்த டீம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிரீட முகுடம் போடுவாங்க. அடுத்து வந்து ஜட முகுடான்றது முடியே வந்து ஹேர் மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, சிவன் அண்ட் பார்வதி, ரிஷிஸ், ருத்ரா அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டட் ஹேர், அதாவது அவங்க முடியே வந்து ஜடை மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஜடி கால் ஜட முக்குட்டா. அடுத்தது கரண்டா முக்குட்டா. இது வந்து சிம்பிளா வந்து போல் ஆர் பேஸ்கெட் லைக் இயர் ஓன் பை பியர்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ். அதாவது இந்த 2 பேரும் சிவன் விஷ்ணு இல்லாத மற்ற ஆளுங்க இருக்காங்க இல்லையா, மற்ற கடவுள் மற்ற ஆளுங்கெல்லாம் வந்து கிரீடம் வந்து இந்த மாதிரி போல் டைப்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது இந்த டைப்பை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் யாருன்னு. அதுக்கப்புறம் நிறைய லாஞ்சனான்னு சொல்றோம். லாஞ்சனாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அக்ஷமாலான்றது மாலை, அப்புறம் புஸ்தகா, சில பேர் புக் வச்சிருப்பாங்க, கமெண்ட்ல இருக்கும். சங்கு, லோட்டஸ் இருக்கும், பாஷ், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி கோட் ஆன் இருக்கும். கோட் ஆன், கடா, சக்கரா வந்து விஷ்ணு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, வஜ்ரா, அங்குஷ், தனுஷ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஆயுதம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருத்தர் கையில வந்து சக்கரா இருக்குன்னா அது வந்து நம்ம விஷ்ணுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ கட்வாங்கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிவனோட ஒரு
ஆயுதம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டவோட இருக்கும். இந்த ட்ரிஷூல் இருக்கும். அதுல வந்து ஒரு மண்டவோட இருக்கும். ஸோ இது வந்து டிப்பிக்கல் சிவன் ஆயுதம். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ், வாகனாஸ். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காடுக்கும் வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கு. அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா? அவங்க டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு வெஹிக்கிள் இருக்கு. இதுல பியூட்டி என்னன்னா, சிவா பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும். ஓகே. அவங்க ஒய்ஃப் பார்வதி. பார்வதியோட வாகனா பார்த்தீங்கன்னா லயன். நீங்க தெரியும் உங்களுக்கு லயனுக்கும் நந்திக்கும் உள்ள ஒற்றுமை. ஓகே. அதே மாதிரி கார்த்திகேயக்கு வந்து பீகாக், கணேஷாக்கு வந்து மவுஸ். இந்த 2 பேரும் பார்த்து தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒண்ணா இருப்பாங்க. அதாவது இது 2 பேரும் பீகாக் அண்ட் மவுஸ் எப்படி சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? 2மே எனிமீஸ். பட் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ். ஸோ இந்த நம்ம சொல்லுவோம்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இல்லையா? அது வந்து டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வாகனாஸ் ஆஃப் காட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கங்கா யமுனா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிரியேச்சர்ஸ். அதனால அவங்க வந்து crocodile இருக்கும், டர்ட்டில் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு ஒரு பெண் சிலை இருக்கு. பெண் சிலை கீழே வந்து ஒரு கமண்டலும் டர்ட்டில் இருந்ததுன்னா அது வந்து யமுனா. அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி சூர்யா அண்ட் சந்திரா இவங்க 2 என்ன பண்றாங்க? அவங்க என்ன ஊர் சுத்திட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க ஃபுல் டிராவல் பண்ணும் அவங்களுக்கு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சூர்யாவுக்கு வந்து 7 ஹார்சஸ் அண்ட் சந்திராவுக்கு வந்து 10 ஹார்சஸ். ஸோ இது வந்து டு மேக் த மூவ் இல்லையா? அதுக்காக வந்து இந்த வாகனம். ஸோ இந்த வாகனாஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ கருடான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவதுல கருடா இருந்ததுன்னா ஸோ கருடாக்கு மேலே இருக்கிற காடு வந்து விஷ்ணு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த புக்கில் வந்து இதை பற்றி போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒவ்வொரு ஏன் இந்த கேரக்டர் வாகனாவோட கேரக்டர் போட்டிருக்கேன். அது நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்கள். நவ் லெட் அஸ் கோ டு சிவா. சிவா நீ ஒரு சிலை பார்க்குறோம் நம்ம. ஹலோ, சொல்லுப்பா. இப்போ அனுப்பலையாப்பா ஒன்றும். அதில் இருக்குது 10 பேர் இருக்கும். ஆ ஆ ஆ ஹலோ. ஆ ஆ ஓகே. நவ் லெட் அஸ் கோ டு சிவா. இது வந்து ஒரு சிவாவோட சிலை. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கங்கா இருப்பாங்க. ஓகே. மேலே கங்கா. கங்கா வந்து பூமிக்கு வரத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பயங்கர ஃபோர்ஸில் வருவாங்க. ஃபோர்ஸில் வந்தால் பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டு சிவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு சேனலைஸ் பண்ணுவார். அதுக்காக தான் வந்து கங்கா வந்து தலை மேலே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடமுகுடா. நான் சொன்ன மாதிரி ஜடமுகுடா. அப்புறம் வந்து பாலச்சந்திரா, ட்ரைநேத்ரா. அதாவது முக்கண், 3வது கண். சிவனுக்கு 3வது கண் இருக்கு இல்லையா? அந்த நெட்ரிகன் சொல்லுவோம் இல்லையா? அந்த கண். நெட்ரிகன். தாமுரு. ஏன்னா தாமர் வந்து எதுக்குன்னா சிவா வந்து அவருக்கு வந்து ஃபேமஸ் என்ன டான்ஸ் இல்லையா? உங்களுக்கு தெரியும். அவர் காஸ்மிக் டான்ஸ் வரும்போது அந்த தாமருன்ற ஒரு ட்ரம் இருக்கு. சின்ன ட்ரம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்தது சிவாவுக்கு பிடிச்ச வந்து சர்பாலங்கா. சர்பாலங்கான்றது பாம்பு. நீங்க பார்த்தீங்கன்னா கையிலையும் சுற்றிருப்பாரு, கழுத்துலையும் சுற்றிருப்பாரு. சர்பாலங்கா அண்ட் ட்ரிஷூல் அவரோட ஆயுதம். அவரோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிவாவோட ஐடென்டிட்டி. ஒரு டிப்பிக்கல். ஓகே. நவ் லெட் அஸ் கோ டு குடிம லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் திருப்பதி கிட்டக்க இருக்கு. ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. சிவ லிங்கம் சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் பார்த்தீங்கன்னா ஹண்டர் ஸ்டைல இருப்பார். ஹண்டர் மாதிரி இருப்பார். கையில் ஒரு அம்பு இருக்கு. ஹண்டர் மாதிரி இருக்கு. இது சிவலிங்கம். கீழே ஒரு ஏதோ ஒரு டெமன் இருக்கு. ஓகே. அடுத்தது லிங்கோத்பவர். லிங்கோத்பவர்ன்றது நமக்கு தெரியும். நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருப்போம். நம்ம லிங்கோத்பவர் பார்த்துருப்போம். ஒரு குயிக்காக சொல்லிடுற கதை.
இந்த சிவா என்ன பண்ணுவாரு, ஒரு ஃப்ளேம் மாதிரி எடுத்துப்பார். ஃப்ளேம் ஷேப்ல எடுத்துட்டு விஷ்ணு பிரம்மாவட்டையும் சேலஞ்ச் பண்ணுவார். என்னோட ஆதியையும் முடிவும் நீ கண்டுபிடிச்சீங்கன்னா தென் நீ யாரு கண்டுபிடிக்கலாம் அவன் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, விஷ்ணு என்ன பண்ணுவாரு, அப்ப என்ன பண்ணாரு, சிவா என்ன பண்ணாரு, இந்த சேலஞ்ச் வைப்பாரு. நீ வந்து என்னோட நான் வந்து ஒரு ஃப்ளேமா போயிடுறேன். பண்ணும்போது என்னோட முடிவும் ஆதி ஃபைண்ட் த சோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு பண்ணீங்கன்னா அவங்க தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் சேலஞ்ச் வைப்பார். அப்போ என்ன ஆகும்னா விஷ்ணு ட்ரை பண்ணுவார். விஷ்ணு என்ன பண்ணுவாரு, போர் ஷேப்ல பண்ணி மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுவாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அவர் தோல்வியை ஒத்துப்பார். என்னால் கண்டுபிடிக்க முடியல, யூ ஆர் எண்ட்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாரு. ஆனா பிரம்மா என்ன பண்ணுவாரு, ஒரு பொய் சொல்ல, நான் பார்த்துட்டேன் உன்னோட இதை பார்த்துட்டேன்னு சொல்லி பொய் சொல்லுவார். அது பொய் சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துடும் சிவாக்கு. நீ வந்து பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பிரம்மாவை பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கும். அதை ஒரு தலையை வந்து சாப் பண்ணுறாரு. யாரு, சிவன். ஸோ சாப் பண்றதுனால அதுக்கப்புறம் பிரம்மா வந்து மன்னிப்பு கேட்பாரு. அதெல்லாம் விட்டுருங்க, அது பழைய கதை. இப்போ வந்து அந்த அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிங்கோத்வரம் வந்து போஸ்ட் வந்து இட் இஸ் ஃப்ளேம் போஸ், அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு நிலை. அதுதான் வந்து லிங்கோத்வர கோயில் சிலை. இது வந்து எல்லா சிவன் கோயில், பெரிய கோயில் சிவன் கோயிலும் வெஸ்டர்ன் வால்ல இருக்கும். எல்லா கோயிலும் வெஸ்டர்ன் வால்ல இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்தது தட்சிணாமூர்த்தி, எல்லா கோயிலையும் அகைன் பார்த்துருப்பீங்க, சவுத் சைடில் இருக்கும். சவுத் எல்லா சிவன் கோயிலும் சவுத் சைடில் இருக்கும். இந்த பிரகாரத்தில் சவுத் சைடு இருக்கும். தட்சிணா மீன்ஸ் குரு, ஆக்சுவலாக இஸ் எ டீச்சர் ஆஃப் நாலேஜ். ஓகே, இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ராவன் அனுகிரகான்னு சொல்லிட்டு. ராவன் அனுகிரகான்றது எங்க இருக்குன்னா, ராவணன் என்ன பண்ணுவாரு, சிவன் மேல சிவன் பக்தன். ராவணன் சிவன் பக்தன் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு, ஓவர் இதுல என்ன பண்ணுவாரு, ஒரு இமயமலை போயிட்டு அங்க வந்து அவரோட இமயமலையை ஆட்டி ஒரு ஷேக் பண்ணுவார். ஷேக் பண்ணும்போது இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த இது இங்க கீழே பாருங்க, ராவணன் இருக்காரு, 10 தலை இருக்குங்க. இங்க வந்து இமயமலை ஷேக் பண்றாரு. இங்க வந்து பார்வதி சிவன் இருக்காங்க. பக்கத்துல மற்ற அவரோட சிஷ்யங்களா இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுது, ஷேக் பண்ணும்போது என்னன்னா பார்வதி டிஸ்டர்ப் ஆகிறாங்க. என்னடா அது நம்ம கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, சிவன் கோவம் வந்துட்டு அந்த காலை வச்சு பிரஸ் பண்றாரு. இந்த கால் இங்க உடஞ்சிருக்கு. இந்த காலை வச்சு பிரஸ் பண்ணும்போது ராவணன் என்ன பண்றான், நசிங்கிடுறான். உள்ள வந்து நசிங்கிடுறான். உள்ள நசுங்கிட்டு கஷ்டப்படுறான். ஐயோ சிவா என்னை காப்பாத்துன்றான். அப்போ என்ன பண்றாரு, அப்போ சிவனை ராவணனை மன்னிச்சுட்டு வந்து இது பண்றாரு. ஸோ இது வந்து ராவண அனுகிரகான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான சீன் இது. இது வந்து எல்லா சிவன் கோயிலையும் இருக்கும். அண்டு மவுண்ட் இதுல எல்லோரா கோயில்ல இது கண்டிப்பா இருக்கும். கைலாஷ் டெம்பிள்ல இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மன்னிச்சு இது பண்ற அருள் பண்ணும்போது என்ன பண்ணாரு, ஆத்மலிங்கம் சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாரு. சிவன் வந்து ராவனுக்கு ஆத்மலிங்கம் சொல்லிட்டு கொடுப்பாரு. அது வந்து ஒரு ஸ்டோரி. ஓகே, அதே மாதிரி அர்ஜுன் அனுகிரகா அப்படின்னு ஒன்று இருக்கு. அர்ஜுன் வந்து நம்ம அர்ஜுனன் தான். இது சிவன் அர்ஜுன், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது. சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு சண்டை நடக்கும். எங்கன்னா மகாபாரதத்தில் வனப்பருவம் ஒரு பருவம் இருக்கும். அந்த பருவத்தில் வந்து சிவா வந்து ஒரு ஹண்ட்ரா வருவார். ஹண்ட்ரா வந்து அர்ஜுனன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. அர்ஜுனன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவார். அப்போ வந்து அர்ஜுனுக்கு தெரியாது, சிவன் தெரியாது. அவனும் ரொம்ப சிவமாக ஃபைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது அவரால், அர்ஜுனால. அப்போ தான் தெரிஞ்சுது இவன் வந்தது நார்மல் வேடம் கிடையாது, சிவன் சொல்லி தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவனோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்போ வந்து சிவன் வந்து அனுகிரகம் பண்ணார். அது வந்து ஒரு சிவன். அடுத்தது வந்து கஜசூர் வேதா அதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரொம்ப ஃபேமஸான இது வந்து இந்த வந்து எல்லோரா டெம்பிளில் இருக்கும். கஜசூர் வேதான்னா ஒரு யானை வந்து ஒரு இது டெமன் வந்து யானை ஷேப்பில் வருவான். அதை வந்து அழிக்கிறதுக்கு சிவன் வருவார்.
அதாவது சிவா எமர்ஜ் ஃப்ரம் த லிங்கா அண்ட் கில் த டெமன். இது வந்து எல்லோரா டெம்பிளில் இருக்க ஒரு ஃபேமஸான இது. அகைன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. திருப்புராந்தங்கா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது 3 அரக்கங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 சிட்டி கட்டும். மேலே பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் பாருங்கள் 3 சிட்டி இருக்கு. 1 2 3 3 சிட்டி இருக்கு. அந்த 3 சிட்டியும் வந்து 3 அரக்கங்கள் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு அவங்க ரொம்ப அராஜகம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், சிவன் வந்து ஒரு ஒரு அம்பை எடுத்து அந்த அம்பால 3 நகரத்தையும் அழிப்பார். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. டீட்டெயிலாக நான் புக்கில் போட்டிருக்கேன், நீங்கள் பொறுமையாக படிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமஸான அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது ஆணும் பெண்ணும் சமம் சொல்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அர்த்தநாரீஸ்வரர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆம்ன மாதிரி பேர் சிவன், ரைட்டில் பார்த்தீங்கன்னா பார்வதி. இது வந்து நிறைய கோயிலில் இருக்கும். இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ சிவா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிந்தசிஸ் ஃபார் மஸ்குலின் அண்ட் ஃபெமிலின் எனர்ஜி ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ ஆம்பளைக்கு வந்து புருஷன் சொல்லுவாங்க, பெண்மைக்கு வந்து பிரகட்டின்னுவாங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு உலகம் சொல்லுது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. பைரவா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைரவா வந்து ஒரு ஆங்கிரி ஃபார்ம் ஆஃப் இவர் சிவா. ஓகே, அவரோட இது சிலை வந்து இது நாய் இது கால பைரவான்னு இருக்கு. கால பைரவா இதுவும் பார்த்துருப்பீங்க. கால பைரவா இஸ் ஒன் மோர் வெர்ஷன் ஆஃப் பைரவா. இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் புக்கில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நம்ம டைம் இல்லை, அதனால ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அஷ்டாங்க பைரவான்னு இருக்கு. அஷ்டாங்க பைரவான்னு அப்படின்னா அஷ்ட மாத்திரிகான்னு 8 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த அஷ்டாங்க பைரவா 8 பேர், அந்த அஷ்டாங்க மாத்திரிகா. பைரவா வந்து ஆம்பளைங்க, அஷ்டாங்க மாத்திரிகாஸ் வந்து லேடிஸு. அந்த 8+8 சேர்ந்து 64 பைரவாஸ் அண்ட் யோகினிஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ 6 × 8 8 × 8 64. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் சோர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரர். கல்யாண சுந்தரர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சில கோயிலெலாம் பார்த்துருக்கீங்க. கல்யாண சுந்தரர் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணம் இருந்தது. சுந்தரேஸ்வரர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து விஷ்ணுவோட சிஸ்டர் தான் பார்வதி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட சிஸ்டரை வந்து சிவனுக்கு வந்து தாரவாத்து கொடுக்குறாரு. அது வந்து பாணி கிரகணம்னு சொல்லுவாங்க. பாணி கிரகன்றது வந்து டேக்கிங் ஹேண்ட்ஸ். நான் வந்து என்னோட சிஸ்டரை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சீன் பார்த்தீங்கன்னா இஸ் கால் பாணி கிரகணம். ஸோ இந்த இந்த சிவன் பேர் வந்து கல்யாண சுந்தரர். இந்த கல்யாண சுந்தரர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி பற்றி தெரியும். இந்த டிராயிங் இது இந்த ஐகானில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன பர்பஸோ அந்த அந்த பர்பஸ்க்கு மூஞ்சி எக்ஸ்பிரஷன் இருக்கும். காமா இருந்தால் காமா இருக்கும், அந்த மாதிரி கோபமாக இருக்கும்போது கோபமாக இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸை நீ கண்டுபிடிக்கலாம். அடுத்தது சதாசிவா. சதாசிவா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5 ஒரு கால் 5 சிலை இருக்கும். 5 சிலை இருக்கு. அதில் 5 சிவன், 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவன். ஒன்று வந்து ஈஷானா அப்படின்னு இருக்கு, நிறைய இருக்கு. இதில் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. மகாராஷ்டிராவில் எலிஃபெண்டா கேவ்ஸ் போயிருப்பீங்க. இந்த சீகுல போனோம். சீகுல போனீங்கன்னா அந்த எலிஃபெண்டா கேவ்ஸில் சதாசிவான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அகைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமா இருப்பாரு. ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் மாறி இருக்கும் பாருங்க. இந்த 5 மூயம் 5ல் 3 தெரியுது நம்மளுக்கு. அந்த 3ல் வந்து ஒன்று வந்து ஃபெமினின் ஆஸ்பெக்ட், இது வந்து ஃபெமினின் ஆஸ்பெக்ட். இது வந்து அகோரோ ஆஸ்பெக்ட், இது வந்து காம் ஆஸ்பெக்ட். ஸோ ஒரே சிவனுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷனோட இருக்கும். அதுதான் வந்து சதாசிவா ஹஸ் காட் 5 ஃபேஸஸ். ஸோ நடராஜர் பார்த்துருப்பீங்க, எல்லா கோயிலையும் இருக்கும். நடராஜர் த டான்சிங் பியூட்டி. நடராஜர் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அந்த நடராஜர் டான்ஸ் ஆடுறது ஒரே டைப் கிடையாது, 3 டைப் ஆஃப் டான்ஸ் இருக்கு. ஆனந்த தாண்டவன்றது சந்தோஷமா இருது. அப்புறம் லைசியானது ரொம்ப ஹாப்பினஸ் ஜென்டிலாக இருக்குது, மெலோடியஸாக இருக்குது. 3வது வந்து ருத்ரதாண்டவம். ருத்ரதாண்டவம் வந்து கோவத்தில் இருக்குது. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டான்ஸ் இருக்கு நடராஜருக்கு. ஷராபா இது ஒரு டைப் ஆஃப் சிவா. அதுக்கப்புறம் இதுதான் வந்து this is considered as Lakshida is the
28th and last avatar of Shiva and pro-founder of yoga system. இது நம்ம நிறைய பார்த்துக்க மாட்டோம், இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுக்காக சொல்கிறேன். ஸோ இது 28th and last avatar of Shiva. ஸோ நம்ம ஜென்ரலாக நினைச்சிருப்போம் அவதார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம விஷ்ணு நினச்சிப்போம், சிவனை நினச்சிக்க மாட்டோம். சிவனுக்கும் இவ்வளோ வெர்ஷன்ஸ் ஆஃப் சிவா இருக்கு. ஸோ நவ் லெட் அஸ் கோ டு விஷ்ணு டைரக்ட்லி. விஷ்ணுவோட டிஃப்ரெண்ட் பீரியட், அதாவது ரிக்வேதிக் பீரியட், வேதிக் பீரியட், யஜுர்வேதா, அதர்வேதா, ரிக்வேதா, புராணிக் பீரியட். இந்த பீரியடில் வந்து விஷ்ணு எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. டு ஸ்டார்ட் வித் நான் ரிக்வேத் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு வந்து ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணல. அதாவது அந்த பீரியடில் விஷ்ணுவே இல்லை. அந்த பீரியடில் ஒன்லி 5 out of 1028 பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து 5 தான் வந்து விஷ்ணு வாஸ் ரெஃபர்ட் லைட்லி. அதுக்கப்புறம் வேதிக் பீரியட்ல இது ரெஃபர்ட் அஸ் சூரிய நாராயணா, தட் இஸ் சூர்யா பிளஸ் நாராயணா, சூரிய நாராயணா. ஸோ அப்படியே டெவலப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக விஷ்ணுவோட எவல்யூஷன் வருது. ஸோ இது வந்து புக்கில் டீட்டில் இருக்கு, நீங்கள் பாருங்க. இன்னும் விஷ்ணுவோட ஐகான் ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். கிரீட முக்குட்டா, நான் சொன்ன மாதிரி கிரீடம் இருக்கு, கிரீட முக்குட்டா, சங்கு இருக்கும், சுதர்ஷன் சக்கரா டு கில் டெவில்ஸ், லோட்டஸ். அப்புறம் வந்து விஷ்ணுவோட மார்ல வந்து ஒரு ஸ்ரீ மார்க் இருக்கும். அதனால்தான் விஷ்ணு வந்து இன்னும் பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீவட்சன் சொல்லுவாங்க. ஸ்ரீவட்சன்றது என்னன்னா மார்ல வந்து ஒரு ஸ்ரீ மார்க் இருக்கும், அதுதான் ஸ்ரீவட்சன். அப்புறம் வந்து கடா. ஓகே, ஸோ இது வந்து டிபிக்கல் ஐகான்ஸ் ஆஃப் விஷ்ணு. தசாவதார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த புக்கில் என்ன போட்டிருக்கேன்னா எந்த யுகத்தில் எந்த அவதாரம் எடுத்தாரு, என்ன ஃபார்ம்ல எடுத்தாரு, பர்பஸ் அது வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் 10 அவதாரம் நான் வந்து ஃபாஸ்டாக பண்ணிடுறேன். ஒன்று வந்து ஃபிஷ்ஷு, டாட்டாய்ஸு, போர், ஆஃப் லயன் அண்ட் அது மாதிரி போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஐகான். லாஸ்ட் அவதார் கல்கி இருக்கு இல்லையா, கல்கி அவதார் இஸ் எட் டு பார்ன், இஸ் டு பி பார்ன் அண்ட் எக்ஸ்பெக்ட் அந்த எண்ட் ஆஃப் கலியுகா. கலியுகம் முடியும் போது அது என்ன சொல்லுவாங்கன்னா, பகவத்கீதையில கிருஷ்ணா என்ன சொல்லியிருப்பேன்னா, எப்பெல்லாம் அதர்மம் தலை தொழிந்து ஒழுங்கியதோ அப்போது நான் பிறப்பேன், நான் அவதாரம் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலையும் வந்து ஒவ்வொரு டைம் எடுத்திருக்காரு. இந்த கல்கி அவதார் இன்னும் வரல. கல்கி அவதார் அவர் வந்து அதில் வந்து ஒயிட் ஹார்ஸ்ல வர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கு, ஒரு கதை இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தசாவதார். நான் புக்கில் டீட்டெயிலாக இருக்க பாருங்க. ஸோ இதுதான் தசாவதார், டிராயிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் அவதார், நோ there are different forms of Vishnu. Forms of Vishnu அப்படின்னா இப்போ அதாவது விஷ்ணுக்கு வந்து 4 கை இருக்கு, 4 லாஞ்சனா இருக்கு. ஸோ காம்பினேஷன், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போனீங்கன்னா there will be 24 combinations of லாஞ்சனாஸ். அதாவது 4 into 3 into 2 into 1, that is 24. நம்ம மேக்ஸ்ல பார்த்துக்கோம் இல்லையா, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். ஸோ 4 லாஞ்சனாஸ், ஸோ தட் கம்ஸ் டு 24 காம்பினேஷன்ஸ். இந்த 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 பேர், இந்த ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, சில பேர் வந்து தசாவரம் பேர் இருக்கும். பட் ஆனால் அது ஒன்றும் கிடையாது, வேற. தோஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா கேசவா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா நம்ம படிப்போம் இல்லையா, சில ஸ்லோகன்ஸ் ரொம்ப படிப்போம். இப்போ கேசவா அப்படின்றதுக்கு அவருக்கு பிடிச்ச ஆட்ரிபியூட். அப்போ அவருக்கு கேசவான்னு சொன்னா இதெல்லாம் இருக்கும், காஞ்சு, டிஸ்கஸ், மேஸு, லோட்டஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அவரோட கான்செப்ட், அந்த பீரியட்ல கான்செப்ட் வந்து ஸ்ரீ. நாராயணன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் மாறுது. இந்த ஆட்ரிபியூட் காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, 4 into 3 into 2 சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மாறுது. மாறும்போது ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்ம்ல இருப்பார் விஷ்ணு. அதுக்கு தகுந்தபடி கலர் மாறுது, ஆட்ரிபியூட் மாறுது, எலமெண்ட் மாறுது. எந்த இதில் நாராயணா வந்து ஏர்ல இருப்பார், மாதவா ஃபயர், கோவிந்தா வாட்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட், தட் இஸ் அவங்க ஒய்ஃப். ஸோ இந்த பியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா,
திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வாசுதேவா, அனிருத்தா, புருஷோத்தமா, இந்த மாதிரி படிக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காங்க. இப்போ கிருஷ்ணான்னு இருக்கு. கிருஷ்ணா வந்து இது அவதார் கிடையாது. இங்க இருக்கிறது கிருஷ்ணா வந்து இட் இஸ் நாட் அவதார், இட் இஸ் ஒன்லி a ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு. ஓகே. அடுத்தது விட்டலா. விட்டலான்னு பார்த்தீங்கன்னா விட்டலான்றது ஒரு மகாராஷ்டிராவில் இருக்க கோயில். அங்க என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, விஷ்ணு என்ன பண்றாரு, போயிட்டு ஒரு பக்தனோட வீட்டுக்கு போறாரு. பக்தன் வீட்டுக்கு போகும்போது பக்தன் என்ன பண்றான், விஷ்ணுவை கண்டுக்காம அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ வந்து விஷ்ணு என்ன பண்றாரு, ஒரு கல்லு மேல இருந்துட்டு வெயிட் பண்றாரு. ஒரு கல்லு மேல இருந்து வெயிட் பண்றாரு. அவன் பையன் பக்தன் வந்து நம்ம திருப்பி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி போனான். ஆனா அவன் பையன் கண்டுக்க மாட்டான். பையன் வந்து அப்பா அம்மாவுக்கு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிலே இருப்பான். அப்போ என்ன ஆகுன்னா, அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் வந்து விஷ்ணு வந்திருக்கான்னு தெரியும். அப்புறம் அவன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவான் விஷ்ணு கிட்ட, நீங்க வந்து தயவுசெய்து இதே கல்லுல பர்மனண்டா இருந்துட்டு எங்களை வந்து அருள் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அவர் அந்த கல்லு மேலேயே இருப்பார். அதனால விட்டல் 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 மீன்ஸ் பிரிக். விட் மீன்ஸ் பிரிக் ஹிந்தியில். ஸோ அதனால இந்த இந்த இதான் ஸ்டோரி இந்த புக்கில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நீங்கள் படிக்கலாம். அது பந்தர்பூர்னு இருக்கு இல்லையா, பந்தர்பூரில் விட்லாச்சாரியார்னு சொல்லுவோம் அந்த இருக்கு அந்த அப்புறம் பாலாஜி நம்ம எல்லாருக்கும் தெரியும். லக்ஷ்மி வந்து இந்த உலகத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க கல்யாணத்துக்கு பாலாஜி வருவார். இது வந்து நமக்கு நிறைய தெரியும். அப்புறம் கடுட சும்பான்னு ஒன்று இருக்கு. அதாவது இது வந்து ஒரு டூ நம்ம இந்த இந்து புராணம் எவ்வளோ பழசுன்னு காமிக்கிறதுக்கு இது ஒன்று. அதாவது இந்த தக்ஷதீலா படிச்சுப்பாங்க, ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். தக்ஷதீலா வந்து அவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்க கிங் என்ன பண்ணுவார், ஒரு அம்பாசிடர் அனுப்புவார். ஹெலிரோடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாசிடர் அனுப்புவார். அவர் வந்து என்ன பண்ணுவார், காசி புத்ரான்னு இப்போ இருக்க எம்பி மத்திய பிரதேஷில் வந்து பார்த்துட்டு எப்போ வர்றாரு, டியூரிங் 113 BC அந்த பீரியடில் வர்றாரு. வந்துட்டு அவர் வந்து இந்த நம்ம இந்து இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஸ்தூபி கட்டுறாரு, ஒரு ஸ்தூபா கட்டிட்டு அதில் என்ன போட்டுக்காரு, வர்ஷிப்பிங் வாசுதேவா த தேவா காட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். இது வந்து கருட சும்பான்னு பேர். இது வந்து எம்பியில் இன்னும் இருக்கு. ஸோ இது வந்து எதுக்காகனா நம்ம நம்ம கல்ச்சரை பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு மற்ற ஊர்லேருந்து மற்ற கண்ட்ரிலேயும் வந்திருக்காங்க, வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு ஒரு சின்ன இது. இப்போ நம்ம ஆம்பளையை பார்த்துட்டோம். இப்போ நவ் லெட் அஸ் கோ டு காடஸ், லேடி காட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்வதி. இது வந்து எல்லோரா சிலையில் இருக்க ஒரு ரொம்ப அருமையான சிலை. கிட்டத்தட்ட இந்த எல்லோரா சிலையில் சிவனும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 மினிமம் ஃபுல் சைஸ், அதாவது ஜெயின் சைஸில் சிலை இருக்கும். இது வந்து பார்வதி. இந்த இந்த மூடு பாருங்க, இந்த ரொமான்டிக் மூட் ஆஃப் சிவா அண்ட் பார்வதி பாருங்க, எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த மூஞ்சில் இருக்க சாந்தமும் சிரிப்பும். இங்கே இவங்க பார்வதி பாருங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பார்வதி சிலை. ஸோ பார்வதி பர்வத் மீன்ஸ் மவுண்டன். ஸோ மவுண்டனோட கிங்கோட பொண்ணு பார்வதி, அதனால அந்த பேர் வந்துருக்கு. ஸோ அவங்க ஓகே, அவங்க இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது கஜலட்சுமி. கஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எல்லோரும் இது எடுத்தது, சிலையில் எடுத்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த யானை இருக்கு இல்லையா, யானை வந்து என்ன பண்ணும், பியூரிஃபை பண்ணும். கஜலட்சுமியை வந்து பியூரிஃபை பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு லேடி சிலை வித் யானை இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கஜலட்சுமி தெரியும். ஏன்னா எலிஃபென்ட்ஸ் வந்து போரிங் வாட்டர் டு பியூரிஃபை. ஓகே. ஸோ இது வந்து எங்கே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. யானை வித் லேடி இருந்ததுன்னா அப்போ வந்து அது வந்து கஜலட்சுமி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மகிஷாசுர மதினி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இது. அம்மன் வந்து மகிஷாசுரன் சொல்லிட்டு ஒரு டெமன் இருக்கான், எறும்பு மூஞ்சி வச்சிருப்பான். அவன் வந்து டெமனை வந்து அழிக்கிறாங்க. 8 கை வச்சு அழிப்பாங்க, 8 கை இருக்கும். இந்த சிலை வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கு. மகாபலிபுரத்தில் பல்லவா கட்டின இருக்கு இல்லையா, அது பேரே வந்து மகிஷாசினி மண்டபம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அங்கே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா
இவங்க சண்டை போடுறாங்க. அந்த கூட இருக்க ஆளுங்க எக்ஸ்பிரஷன்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் நீங்க நேர்ல பார்க்கும்போது தான் தெரியும். இவங்கெல்லாம் வந்து கனாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சோல்ஜர்ஸ். அவங்க ஒவ்வொருத்தர் எக்ஸ்பிரஷன் பாருங்க. இந்த மூஞ்சி எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இது வந்து மகிஷாசுரமர்த்தினி. சரஸ்வதி சரஸ்வதி வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிவர். சரஸ்வதி வந்து ரிவர் தான் ஆக்சுவலா. சரஸ் மீன்ஸ் பூலிங் வாட்டர், வதி மீன்ஸ் ஹோல்டிங். அதாவது தண்ணியை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணனால அவங்க பேர் சரஸ்வதின்னு ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து லேட்டர் பீரியட்ல வந்து ஷீ இஸ் நோன் ஃபார் காட் ஆஃப் நாலேஜ். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க கையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லோட்டஸ் இருக்கும், புக்கு பென் இருக்கும், கமண்டல் இருக்கும் அண்ட் வீணா இருக்கும். கமண்டல் எதுக்குன்னா ஷீ இஸ் ஹோல்டிங் த வாட்டர். இந்த இடத்துல இருக்க வாட்டரை ஹோல்ட் பண்ணுறதுனால அது கமண்டல் இருக்கும். அது சிம்பிளுக்காக. ஓகே. அப்புறம் சப்த மாத்திரிகான்னு இருக்கு. சப்த மாத்திரிகான்றது வந்து சப்தான்னு 7. ஓகே. இந்த கதை நான் ஃபுல்லாக புக்கில் இருக்கு, நீங்கள் பொறுமையாக படிங்க. இது வந்து டைம் ஆகிட்டு இருக்கு. சப்த மாத்திரிகா. சப்த மாத்திரிகான்னா அதாவது ஒவ்வொரு மேல் கவுண்டர் பார்ட்டோட பவர் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிமேல் பண்ணுவாங்க. இப்போ பிரம்மா அப்படின்னா பிரம்மணி, விஷ்ணு வைஷ்ணவி, சிவா மகேஸ்வரி, இந்திரா இந்திராணி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேல் காடும் அவங்க பவர் என்ன பண்ணுவாங்க, மேல் கவுண்டர் பார்ட் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபிமேல் வெர்ஷன் ரெடி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்க தான் வந்து சப்த மாத்திரிகான்னு பேர். அவங்க பயங்கர பவர்ஃபுல். அவங்க நிறைய ஜாப் இருக்கு. இதில் வந்து நரசிம்மி அண்ட் விநாயகி வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ 7 + 2. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா 7 + 2 9 இருக்கும். இந்த 7 தான் இந்த மெயின் டெம்பிள் சப்த மாத்திரிகா. அப்புறம் யோகினிஸ் வந்து எப்பவுமே 64. யோகினிஸ் 64. ஓகே. அவங்க வந்து தனியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மேட், இந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்மேட்டில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த கோயில் இந்த வந்து மத்திய பிரதேசில் இருக்கு. இந்த கோயிலில் இருக்க சிலை பார்த்தீங்கன்னா இந்த 64 பேர் ஒரு அழகாக சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கும். ஓகே. சர்க்குலர் ஃபார்மேட் இருப்பாங்க. இவங்க வந்து ஜாப் என்னன்னா தே ப்ராக்டிஸ் தந்த்ரா அண்ட் யோகா. ஓகே. யோகின் இஸ் அ காமன் வேர்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபிமேல். யோகினி இஸ் ஃபிமேல், யோகி இஸ் மேல். ஸோ இது வந்து ஒரு டிபிக்கல். ட்ரிவேணின்றது 3 பேர், கங்கா யமுனா சரஸ்வதி. 3 ரெவரன்ஸ் சங்காக்கு வந்து ட்ரிவேணி சங்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவும் இந்த சிலையும் வந்து எல்லோரால இருக்கு, அழகா இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சிலை இருக்கு, கீழே crocodile இருக்கு. இது சரஸ்வதி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 3 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எல்லோரால இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்ரிவேணி. சுரசுந்தரின்றது எப்படின்னா, இப்போ நம்ம கோயிலில் எல்லா சிலையும் முடிச்சிட்டோம், ஒரு அழகு பண்ணோம் இல்லையா, அந்த அழகு பண்ணுறதுக்காக வந்து சுரசுந்தரின்னு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து வெளியில் இருப்பாங்க, கோயிலுக்கு வெளியில், அதாவது அவுட்டர் வாலில் இருப்பாங்க. ஸோ தே ஆர் கால் அப்சராஸ் ஆர் சுரசுந்தரி. தே ஆர் செலஸ்டியல் பியூட்டிஸ் அண்ட் கெயின்டு ப்ராமினன்ட் பை 4th century. அதாவது ஒரு 4th centuryக்கு அப்புறம் தான் வந்து இவங்க பற்றி நிறைய இது வந்து ஒன்லி டு பியூட்டிஃபை த ஏரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுரசுந்தரி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, எந்த சுரசுந்தரியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருக்காது. சுரசுந்தரிஸ் ஆர் சீன் லுக்கிங் டவுன்வர்ட்ஸ், ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். அதாவது ஒரு வெக்கமோ இல்லை ஒரு மரியாதையோ கீழே தான் பார்ப்பாங்க. அதோ சிருஷ்டின்னுவாங்க, அதாவது கீழே தான் பார்ப்பாங்க. அண்ட் தே வில் நாட் லுக் ஆஃப்டர் எனி ஒன். ஓகே. எல்லா கோயில்லையும் அவுட்டர் வால்லையும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதர்ஸ் பேர் தான். அடுத்தது கணபதி. எல்லாருக்கும் தெரியும் கணபதி. கணபதி கதை தெரியும். சிவன் கோவப்பட்டு கணபதியோட தலையை வெட்டுவார். அப்புறம் வந்து விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் யானையை தலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த கதை தெரியும் உங்களுக்கு. இப்போ என்னென்னா சங்கட சதுர்த்தின்னு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அது என்னென்னா, அதாவது கணேஷ் இஸ் அ காட் ஹூ கிரியேட்ஸ் obstacle and also remove them.
ஒன் காசஸ் அப்டக்கல் ஆஸ் வெல் அஸ் ரிமூவ். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், கடவுள் பிள்ளையாட்ட போயிட்டு எனக்கு எந்த சங்கடமும் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுறது என்னன்னா, ஒரு முன்ஜாமீன் மாதிரி போட்டுக்கிறோம். அதாவது எனக்கு எந்த ட்ரபிள் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அதனால தான் சங்கடங்கள் தீர்க்கும் கணபதினு சொல்லுவோம் நம்ம. இவருக்கும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு, 4 இருக்கு. பியூட்டி, இது ஒரு டிப்பிக்கல் ஆர்ட் ஆன் கணபதி. யூரோப்பியன்ஸ் கணபதியை ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு இல்லுஷன். இதை பிக்கார்ட்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் 1672 இருக்கு. அப்போ அந்த பீரியட்ல என்ன பண்ணுறாங்க, யூரோப்பியன் வந்திருக்காங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, பார்த்துட்டு நம்ம இருக்கிற கல்ச்சரில் சில இன்ஸ்பயர் ஆகி அங்கே போய் டிராயிங்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அங்கே இது 1672 யூரோப்பியன்ஸ் அங்கே போயிருக்காங்க. அப்போ போகும்போது தே டுக் அவே குட் திங்ஸ் ஃப்ரம் இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன்ஸ் பிள்ளையார ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு சீன் டிராயிங் இருக்குது. ஸோ இது ஃபேமஸான டிராயிங். இது அடுத்தது கார்த்திகேயா. அறுபடை வீடு. அந்த அறுபடை வீடுக்கு என்னென்ன பர்பஸ் நான் புக்கில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை பொறுமையாக படிங்க. ஓகே, இதில் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டார்னா, முருகர் ஒன்று தானே, அப்போ எதுக்கு இந்த 6 படை வீடு போகிறோம், அப்புறம் வடபழனி போகிறோம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வட கோயில் போகிறோம், எல்லா முருகரும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். எல்லா முருகரும் ஒன்று தான், ஆனால் வேற. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாஸ்கர்னு நான் இருக்கேன் இல்லையா, நான் ஒரு உருவம் தான். ஓகே, நான் கம்பெனியில் இருக்கும்போது பாஸ்கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், சபானிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப்கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், பசங்கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனால் வேற மாதிரி இருப்பேன். ஸோ பாஸ்கர்ன்ற ஒரே உருவம் தான், ஆனால் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் அண்டு ஆம்பியன்ஸ் என்னோட கேரக்டர் மாறிடும் இல்லையா, என்னோட கேரக்டர் மாறிடும், என்னோட விஷன் மாறிடும், என்னோட பிஹேவியர் மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த முருகருக்கும் எனி ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எனி அவதார், எனி விஷ்ணுவும் சரி சிவனும் சரி, ஒவ்வொருத்துக்கும் பேஸ் ஒன்று தான், ஆனால் பர்பஸ் வேறு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகனுக்கு வேலை என்னென்னா சூரியபகவானை பார்க்கணும், அதான் அவர் ஜாப், அந்த ஜாப் அவருக்கு. ஓகே, அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஈவன் விஷ்ணு நான் இப்போ 10 அவதாரம் சொன்னேன் இல்லையா, தசாவதாரத்தில், அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு பீரியடில் ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ கான்செப்ட் அதுதான், நம்ம தான், ஆனால் அவதாரம் தனியாக இருக்கும். ஓகே, நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பிட்வீன் கணபதி அண்ட் கார்த்திகேயா. நார்த் இந்தியாவில் கணபதி மேரீடு, சுப்பிரமணியா அன்மேரீடு. நார்த் இந்தியாவில், அதாவது சுப்பிரமணியா பேரே குமார்னு சொல்லுவாங்க. குமார் மீன்ஸ் பேச்சுலர், அதான் கான்செப்ட். ஸோ நார்த் இந்தியாவில் முருகருக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் வேற சவுத் இந்தியாவில் முருகருக்கு 2 பொண்டாட்டி, ஆனால் பிள்ளையாருக்கு எந்த பொண்டாட்டி பேச்சுலர். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு கால் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் திஸ். ஓகே, அடுத்தது அஷ்டதிக்பாலான்றது நம்ம உலகம் இருக்கு இல்லையா, உலகம் ஆர் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அது 8 டைரக்ஷனாக பிரிக்கலாம் இல்லையா, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி 8 டைரக்ஷனாக பிரிக்கலாம். அந்த 8 டைரக்ஷனுக்கும் ஒரு கேட்டகரி செக்யூரிட்டி மாதிரி, ஒரு கார்டு மாதிரி பண்ணனா எப்படி இருக்கும். அப்போது அஷ்டதிக்பாலா அவங்க ஒவ்வொரு இது அகைன் பதாமி கேவ்ஸ் இருக்கு இல்லையா, பதாமி கேவ்ஸில் இருக்குது, மேலே ரூஃபில் இருக்குது, நடுவில் இருக்குது பிரம்மா, அது மேலே சுற்றி இருக்குது ஒவ்வொரு அஷ்டதிக்பாலா, அதாவது 8 பேர். ஓகே, இப்போ இதை நான் இந்த டிராயிங் போட்டிருக்கேன், பிரிச்சிருக்கேன் 4 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், 8 டைரக்ஷன். ஸோ ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, யமா, வெஸ்ட்டு. ஸோ இப்போ 8 டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு காடு. ஓகே, ஸோ இந்த 8 ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள். தட் மீன்ஸ் நீங்கள் இந்த 8 பேரை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டைமில் நீங்கள் பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி டேக்கன் கேர். திக்பாலாஸ் மீன் திக் மீன்ஸ் டைரக்ஷன், அஷ்ட மீன்ஸ் 8, பாலா மீன்ஸ் guardians. So 8 guardians of the different directions.
ஸோ நம்ம நார்த் ஈஸ்ட் அப்படின்னா ஈசான மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஈசான மூலை வந்து நார்த் ஈஸ்ட். தட் இஸ் நாட் நார்த். நார்த் ஈஸ்ட் ஃபார் குபேர், நார்த் ஈஸ்ட் ஃபார் ஈசானா. அதே மாதிரி நவகிரகா பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். நவன்னா 9. 9ல லாஸ்ட்ல ராகு கேது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருப்பாங்க. ஓகே, ராகுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல. ராகுக்கு வந்து பாடி கிடையாது அண்ட் கேட்டுக்கு வந்து தலை கிடையாது. அதான் வந்து கான்செப்ட். ஆக்சுவலாக இது ரெண்டும் ஒரே உருவம் ஒரு ஸ்டேஜில் கட்டாயிடும். கட்டாயி ஒன்று ராகுவாகவும் ஒன்று கேதுவாக இருக்கும். அதுதான் ஸ்டோரி. ஓகே, நான் இங்கே அகைன் புக்கில் போட்டிருக்கேன் க்ளீனாக. ஓகே, now the headless body of Rahu. Ketu is the headless body of Rahu. Sorry. Rahu is the head and tail only and subject of confusion. Okay. Ketu is the headless body of Demon Rahu. So இது ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். தலை வெட்டிட்டு போயிருக்கும். அகைன் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. லைக் சந்திரா வந்து he has got 27 wives. ஓகே, சந்திரா வந்து 27 ஒய்ஃபு. அவருக்கு 27 ஒய்ஃப் இருந்தால் கூட அவருக்கு ரோஹிணி ரொம்ப ஃபேவரெட்டு. ரோஹிணி ஃபேவரெட்னால அப்போ மற்ற மீதி இருக்கிற 26 ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவெட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்கிட்ட பயஸாக இருக்கான்னு சொன்னோன்னே அவரை வந்து ஒரு சாபம் விடுவார். அந்த சாபம் தான் வந்து சந்திரன் தேஞ்சி வளருது இல்லையா? அது சாபம் வந்து இந்த கான்செப்ட் தான் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சூர்யா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, இட் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் காட் இன் கிரீஸ், ரோமன், ஈரான் ஆல்சோ. ஸோ ஏன்னா எல்லா உலகத்துலேயும் வந்து சன் இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் ஸோ தட் இஸ் பீன் ப்ரேட் அஸ் இங்கே சொல்லுது. ஸோ இந்த நவகிரகம் வந்து 9 கிரகம் நம்ம பூமியை சுற்றி இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர். நீங்கள் நவகிரகம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லா நவகிரகத்துலேயும் நவகிரக கோயில் போயிருக்கீங்க இல்லையா? எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் சூர்யா இருப்பார். ஓகே, அது மற்றதெல்லாம் மீதி 8 பேர் வந்து வெளியில் இருப்பாங்க, அவுட்டரில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில். ஸோ அதே மாதிரி பிகாஸ் சூர்யா இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ் இல்லையா? அதனால ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகாஸ் வந்து நிறைய நாம் பார்த்துருப்போம். நாகாஸ் டிஃப்ரெண்ட் ரோலில் இருக்காங்க. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கு முன்னாடியே நாகாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாகாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று வந்து ஹியூமன் வித் ஸ்னேக்கட், அப்புறம் ஹாஃப் ஸ்னேக், அப்புறம் வந்து ஃபுல் சர்பன்ட். 3 ஷேப்பில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாடி மட்டும் ஹியூமன் இருக்கு, டெய்ல்ஸ்லாம் வந்து சர்பன்ட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய நாகாஸ் வந்து ஃபேமஸ் இருக்கும். அதாவது வாசுகி வந்து சிவாஸ் நெக்ல இருப்பார். ஓகே, அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவாங்க. உங்களுக்கு இந்த சேர்னிங் ஆஃப் மில்க்னு சொல்லுவாங்க. பார்க்கடலை கடைஞ்சு அமுது எடுப்பான். அப்போ வந்து அமுது எடுக்கிறது வந்து ஒரு மலை இருக்கும். அந்த மலையை கடைப்பான். மத்து மாதிரி வச்சுங்களேன். அந்த மத்து கடையும் போது கடையத்து ரோப் ஒன்றும் இல்லையா? அந்த ரோப்பு தான் வந்து இந்த வாசுகி ரோப்பு தான் வந்து மத்து மாதிரி யூஸ் பண்ணி கயிறை யூஸ் பண்ணி கடைவாங்க. ஸோ வாசுகி ஃபேமஸான இது. ஆதிசேஷா தெரியும், விஷ்ணுவோட பெட்டு. அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தியோட உடம்புல காயிலிங்க இருக்கும். அப்போ வந்து சர்ப்பா வந்து தெரியும் உங்களுக்கு. சிவனோட உடம்புல வந்து அது பேர் சர்ப்ப அலங்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நாகாஸ் வந்து ஹிந்து காட்ஸில் முக்கியமான பார்ட்டு. அடுத்தது கருடா ஆல்சோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. டிவைன் ஈகிள் அண்ட் வாகன் ஆஃப் ஆர் விஷ்ணு. இவருக்கும் வந்து 2-3 ஃபார்ம் இருக்குது. ஒன்று பேர்ட் ஃபார்ம், இன்னொன்று ஹியூமன் ஃபார்ம். அது ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒன்று மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஹிந்து டயட்டிஸ். யா, ஸோ ஓரளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கிறேன் டாப்பிக்கை. உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் வந்து ஒரு புக் மாதிரி பண்ணியிருக்கேன். அதையும் நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இதுதான் நான் சொன்ன புக்கு. ஓகே, நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணதில் பாதி இங்கே இருக்கும். ஓகே, ஒரு ஃப்ளிப் புக்குன்னு சொல்லிட்டு கான்செப்ட். நீங்கள் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட செஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து டேப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ பாருங்கள். மொபைலில் பார்க்காதீங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அந்த பிக்சர் எக்ஸ்பிரஷன் வராது. ஸோ யார் யாருக்கு வேணுமோ ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து ஐ வில் சென்ட் த இ புக் டு ஆல்.